திமுகவை விடவே மாட்டேன், எல்லா லாயர்களையும் வர சொல்லுங்க. திமுகவுக்கு எதிராக சாட்டையை சுழற்றிய விஜய். திமுகவுக்கு எதிராக கட்சி நிதி வசூல் குறித்து சட்டமன்றத்தில் தாக்கியிருந்தார் முதல்வர் விஜய். திமுகவின் பெயரை குறிப்பிடாமல் பார்ட்டி ஃபண்ட் எனும் பெயரில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மது சப்ளை செய்யும் மது உற்பத்தி ஆலைகளிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வில்லங்கத்தை அம்பலப்படுத்தினார். இது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் அரசியல் ரீதியாக ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் கரூர் கூட்டத்தில் பேசும்போதும் பார்ட்டி ஃபண்ட் என சொன்னதும் எடுத்தார்கள் பார் ஓட்டம் என்று திமுகவை ஏகத்துக்கும் நக்கல் செய்தார் முதல்வர் விஜய். இதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றி வருகிறது திமுக. இப்போதும் இது பற்றிய நக்கல்கள் சோசியல் மீடியாக்களில் பிரபலமாக பரவி வருகின்றன. இந்த நிலையில் இந்த விவகாரத்தை அவ்வளவு எளிதாக விட்டுவிட தயாராக இல்லாத முதல்வர் விஜய் டாஸ்மாகிற்கு எதிரான வழக்குகள் பற்றிய விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார். அதாவது டாஸ்மாக் முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் பல வழக்குகள் பதியப்பட்டன. அதன் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை கடந்த திமுக ஆட்சியின் போது டாஸ்மாக் நிறுவனத்தில் நுழைந்து அதிரடி சோதனை நடத்தியது. இந்த சோதனை அப்போது அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. டாஸ்மாக் அதிகாரிகளின் பர்சனல் போன்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு சோதனை நடத்தினர். அதில் உள்ள வாட்ஸ்அப் தகவல்களை பரிமாறிக்கொண்ட விவரங்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து கொண்டது அமலாக்கத்துறை. பல்வேறு ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் ஆராயப்பட்டு அதிலிருந்தும் தங்களுக்கு தேவையான விவரங்களை சேகரித்து கொண்டனர். டாஸ்மாக் அதிகாரிகளிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை கோரியது திமுக அரசு. உயர்நீதிமன்றத்தில் தடை கிடைக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டனர். சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு எதிராக இடைக்கால தடை ஆணையை பெற்றது முந்தைய திமுக அரசு. இந்த சூழலில்தான் இந்த இடைக்கால தடை ஆணை பற்றி சமீபத்திய கோட்டை அதிகாரிகள் மத்தியில் விவாதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ரெய்டு பற்றி முதல்வர் விஜய் அதிகாரிகளிடம் விசாரித்ததை அடுத்து இந்த விவாதம் நடந்திருக்கிறது. திமுகவில் பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்பட்டதை நாம் கிளறி விட்டுவிட்டதால் அதனை அப்படியே விட்டுவிட முடியாது. பட்ஜெட் கூட்டத்தில் இதனை திமுக நமக்கெதிராக திசை திருப்பும் என யோசித்துதான் திமுக ஆட்சியின் போது டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ரெய்டின் தற்போதைய நிலை என்ன என்று அதிகாரிகளிடம் விசாரித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அதன் விவரங்களை அண்மையில் முதல்வரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக ஆட்சியின் போதே அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்ட்ரீம் ஸ்டே ஆர்டர் பெறப்பட்டிருக்கிறது என்பதை விவரித்திருக்கிறார்கள். அதனை திரும்ப பெற சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார் விஜய். இந்த இடைக்கால தடை விலக்கிக் கொள்ளப்பட்டால் டாஸ்மாகுக்கு எதிராக அமலாக்கத்துறையின் நடவடிக்கை மீண்டும் பாயலாம் என சொல்லியுள்ள அதிகாரிகள் இடைக்கால தடையை திரும்ப பெற சட்டம் அனுமதிக்குமா என்பதை அரசு தலைமை வழக்கறிஞரிடம் ஆலோசனை கேட்டார்களாம் என்றும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அரசு தலைமை வழக்கறிஞரிடம் விவாதிக்கிறார்களாம் முதல்வர் விஜய். இடைக்கால தடை ஆணை திரும்ப பெற முடியும் எனில் அதற்கான மனு தாக்கல் செய்யவும் தாவேக அரசு திட்டமிட்டுள்ளது. அப்படி ஒரு மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இடைக்கால தடையை சுப்ரீம் கோர்ட் விலக்கிக் கொண்டால் அமலாக்கத்துறை மீண்டும் டாஸ்மாக் மீது பாயும். அப்போது பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தில் திமுக குடும்பத்தினர் மற்றும் மாஜிக்கள் பலரும் சிக்குவார்கள் என்கிற தகவல் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை வட்டாரங்களில் பேசப்படுகின்றன.